ஹலோ, குட் மார்னிங். இன்னைக்கு வந்து 16th ஜூன் டியூஸ்டே. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னால் நேற்று வந்து எப்படி ப்ளே பண்ணோம் அப்படின்றதையும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். நேற்று மார்னிங் ரிப்போர்ட்டில் வந்து ரெண்டு லைன் வந்து 23,800 24,000 மென்ஷன் பண்ணியிருந்தேன். 24,000 வந்து பிரேக் அவுட் கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வந்து மார்னிங் வந்து புல்லிஷ் ட்ரேட் எடுக்கலாம். என்னுடைய ஐடியா 23,800 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரேட் எடுக்கலாம், மேக்ஸிமம் 24,000 வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன ப்ராப்ளம்னா வந்து மார்னிங் ஓப்பனிங்கே வந்து 24,000 ஓப்பன் ஆகி அதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் புல்லிஷ் ட்ரேட் எடுக்கிறதுக்கான லாங் ட்ரேட் எடுக்கிறதுக்கான சான்சஸே கிடைக்காம போயிடுச்சு. இருந்தாலும் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருந்தது ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ஐ திங்க் இந்த ஃப்ரைடே மாதிரி வந்து ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பெரிய புல்லிஷ் நடக்காது, ஷார்ட் பண்ணலாம், ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 24,000 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக யாராவது நான் சொல்லியிருந்த மாதிரி நினச்சிருந்தீங்கன்னா இங்கே ஒரு ஷார்ட் ட்ரேட் எடுத்துருக்கலாம். பட் அப்புறம் வந்து லாஸ்ட் மினிட் 230 அந்த ரேஞ்சில் அந்த ஒரு சின்ன ஷார்ட் ட்ரேட்டை மட்டும் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. நான் சொல்லியிருந்தது ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் வந்து லாங் போக வேண்டாம், ஷார்ட் தான் போகணும், ஏன்னா ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் மார்க்கெட்டு விழும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு சின்ன ட்ரேட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் தான் கிடச்சிச்சு. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து ஓப்பனிங் ஆல்மோஸ்ட் இந்த ஏரியா ஃப்ளாட், மேபி கொஞ்சம் கேப் டவுன் கூட ஓப்பன் ஆகலாம்னு நினைக்கிறேன். மார்க்கெட் வந்து இன்னும் புல்லிஷ் பயாஸில் தான் இருக்குது. குளோபல் சென்டிமெண்ட் வந்து நல்லா இருக்குது. யூஎஸ் ஈரான் பீஸ் டீல் வந்து எலக்ட்ரானிக்கலி சைன் பண்ணிட்டாங்க. இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டை வந்து கம்மிங் ஃப்ரைடேக்குள்ளே கம்ப்ளீட்டாக எல்லா பிளாக்கெட்டையும் ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஆயில் ப்ரைஸ் வந்து டவுன், நேற்று $83 இருந்தது, இப்போவும் அதே ரேஞ்சில் தான், ஒரு ரீசனபிள் ப்ரைஸ். இனிமேல் ஆயில் ப்ரைஸ் ஏறாது. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான். நம்மளோட சைட்லேயும் எஃப்ஐஐ வந்து அட்லீஸ்ட் ஜஸ்ட் 243 ஆர் சம்திங் பயங்கரமாக செல் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க செல்லிங் இல்லாமல் இப்போ அட்லீஸ்ட் நெட்டாக மாறி இருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவ் சைன். இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா டிஐஐஸ் ஈவன் எஃப்ஐஐஸ் எல்லாம் வந்து அக்குமுலேட் பண்ணணும் இந்த ஏரியாவில். பிலோ 24,000 அந்த ரேஞ்சில் வந்து அவங்களுடைய பையிங் வந்து அக்குமுலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மேலே எடுத்துகிட்டு போக முடியும். அதுதான் வந்து அவங்களோட பிளானாக இருக்கும். ஸோ மேபி அதனால கூட ஒரு ரீசன் நேற்று 24,000க்கு மேலே அவங்க போக விடலை. ஏன்னா அதுக்கு மேலே வாங்கி ஹையர் ப்ரைஸில் வாங்குறாங்க. ஸோ அதுக்காக இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நேற்று அக்குமுலேட் ஆகிருக்குது. இன்றைக்கி உள்ள லைன் படி இந்த 24,000 லைன் சேம் அதே தான். பட் இந்த கீழே உள்ள லைனை வந்து எஸ்டர்டே க்ளோசிங் ப்ரைஸுக்கு கொண்டு வந்திருக்கேன். 23,855 850ன்னு வச்சுக்கலாம் அந்த க்ளோசிங் ப்ரைஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வாட்ச் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ளாட், மேபி ஸ்லைட் கேப் டவுன் இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆனாலுமே, இன்கேஸ் இல்லை கேப் அப் இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆனாலுமே ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 hour 10 மணி வரைக்கும், இப்போ 10:15 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த க்ளோசிங் ப்ரைஸ் லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பிரேக் டவுன் ஓப்பனிங்கோ அல்லது ஓப்பனிங் ஆகி கொஞ்சம் நேரத்துலேயே அந்த க்ளோசிங் ப்ரைஸ் 23,850 வந்து பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்ததுன்னா என்ன ப்ராப்ளம்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து மேபி மார்க்கெட் ட்ரை பண்ணலாம். பட் மோஸ்ட்லி கேப் ஃபில் பண்ணுற அளவுக்கு வராது, ஏன்னா ரொம்ப லோ ஆயிரும். பட் இந்த ஏரியாவில் இந்த 23,850 கீழே இருக்கிற வரைக்குமே வந்து லாங் போகிறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணக்கூடாது, மேக்ஸிமம் ஷார்ட் பண்ண தான் வந்து பார்க்கணும். பட் 23,855 ஓப்பனிங்கே இங்கே ஆயிடுச்சு, இல்லை கீழே ஓப்பன் ஆகி பிரேக்கப் ஆகி இந்த ஏரியாவில் சஸ்டைன் ஆகுது அப்படின்னா புல்லிஷ் ட்ரேடு ட்ரை பண்ணலாம். பட் 24,000 பிரேக் அவுட் கொடுக்குறது வந்து பாசிபிள் இல்லை. என்னுடைய கணிப்புப்படி வந்து ஏதாவது ஒரு நாளில் ஓப்பனிங்கே 24,000க்கு மேலே ஓப்பன் ஆகிடும், இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகிடும். அப்படி தான் வந்து நான் நினைக்கிறேன். அதுவும் இந்த வீக்லேயே வந்து கன்ஃபார்மாக நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நேற்றே சொன்ன மாதிரி இந்த வீக்குள்ளே எதிர்பார்ப்பு வந்து 24,280 ஆல்மோஸ்ட் இந்த லைன் இருக்குல்ல, 24,280 அட்லீஸ்ட் 24,300 வரைக்கும் இந்த வீக்கில் வந்து ரீச் ஆகணும் கன்ஃபார்மாக. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட் இந்த ஏரியாவில் வந்து அக்குமுலேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைனலாக வந்து Thursday Friday அந்த ரேஞ்சில் வந்து இங்கே எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 24,960 வந்து ஆக்சுவலாக எதுக்கு அப்படின்னா, இன்கேஸ் சின்ன ப்ராஃபிட் தான் பண்ண முடியும். இன்கேஸ் 23,855 இதை கிராஸ் பண்ணிடுச்சு, அல்லது வந்து நீங்கள் இங்கேயே வந்து ஒரு உங்களோட கட் ஃபீலிங்கில் லாங் எடுத்தாலோ, எந்த லாங் ட்ரேட் எடுத்தாலும் 23,960 கிட்ட வரும்போது நீங்கள் ரீசனபிள் ப்ராஃபிட் அப்படி இருந்தால் கட் பண்ணிடுங்க. ஏன்னா 23,960 வந்து நேற்று 24,000 வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு இல்லையா, இன்றைக்கி வந்து 23,960 ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். 24,000 போகாது. 24,000க்கு மேலே போகிறது மேக்ஸிமம்
ஏதாவது ஒரு நாள் ஓப்பனிங்லேயே மேலே ஓப்பன் ஆகி தான் போக முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கும் லாங் ட்ரேடு தான் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ். ஷார்ட் வந்து எப்போ போகலாம் அப்படின்னா, ஓப்பனிங் இந்த க்ளோசிங் ப்ரைஸுக்கு கீழே ஓப்பன் ஆகி ரொம்ப நேரம் இங்கேயே சைடுவேஸாக இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு 11-12 மணி வரைக்குமே இந்த ஏரியாவிலே சைடுவேஸாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக வரும், அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ பிளானிங் வந்து லாங் சைடு தான். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 23,855 ஜஸ்ட் மேலே போகணும். 960 வரைக்கும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். 960க்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னா ட்ரேட் எடுத்த குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கிட்டு மிச்ச குவான்டிட்டிக்கு போக ட்ரை பண்ணலாம். ஷார்ட் எடுக்கணும் அப்படின்னா க்ளோசிங் ப்ரைஸுக்கு கீழே ஓப்பன் ஆகி இங்கே வந்து ஒரு 11-12 ஓ கிளாக் வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிச்சுன்னா அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்காக வரும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து ட்ரேட். மேக்ஸிமம் லாங் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். அதுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் லைன் வந்து இந்த க்ளோசிங் ப்ரைஸ். இந்த க்ளோசிங் ப்ரைஸுக்கு வரவே இல்லை, இங்கேயே தான் ஆசிலேட் ஆகிட்டு இருக்குது, டவுன் சைடில் தான் இங்கேயே தான் இருக்குது அப்படின்னா வந்து கேப் ஃபில்லிங்க்கு வரும் அப்படின்ற ஒரு காரணத்தினால ஷார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு 2 ஐடியா இருக்குது. ஸோ மெயின் லைன் வந்து 23,855 எக்ஸாக்டாக நேற்றோட க்ளோசிங் ப்ரைஸ். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இருந்தாலும் இதுக்கு கீழே ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆச்சுன்னா ஷார்ட். இதுதான் வந்து இன்றைக்கி உள்ள பிளானிங். ஸோ ஈவினிங் வந்து பார்ப்போம் எப்படி நம்ம எல்லாம் ட்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.